அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்தவர்களே, இன்றைய வகுப்பிலே நாம் சலுகை கொடுக்கப்பட்டவர்களுடைய தொழுகை சம்பந்தமாக பார்ப்போம். அவர்கள் நோயாளி அல்லது பிரயாணி அல்லது பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு இஸ்லாம் சலுகை வழங்கி இருக்கிறது. முதலாவதாக நோயாளி. இந்த நோயின் மூலமாக அவனுக்கு தீங்குகள் அதிகரிக்கும் என்றால், அல்லது ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றுவது அவனுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் என்றால், அல்லது ஜமாத்துக்கு வருவதனூடாக அவனுக்கு ஏதாவது பயம் அச்சம் ஏற்படுமாக இருந்தால், அல்லது நோய் அதிகரிக்கும், அல்லது நோயின் மூலமாக பாதிப்புகள் அதிகரிக்கும், அல்லது நோய் குணமடைவது தாமதிக்கும் போன்ற நிலைகளிலே இருந்தால், இந்த மனிதன் வீட்டிலே தொழுகை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு அனுமதி இருக்கிறது. அவனுடைய சக்திக்கு ஏற்ப அவன் தொழுகை நிறைவேற்ற வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், அதான் உங்களோட சக்திக்கு உட்பட்ட முறையில் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்ற அந்த திருக்குர்ஆன் வசனுக்கு ஒப்ப அவனுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப அவன் தொழுகை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஒரு நபித்தோழர் கூறுகிறார், எனக்கு மூல நோய் இருந்தது. இதனை பற்றி நபி அவர்களிடத்திலே நான் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள், ஸல்லி காயிமா, நின்ற நிலையிலே நீ தொழுகையை நிறைவேற்றுவாயாக. அதற்கு முடியாவிட்டால் உட்கார்ந்த நிலையில் தொழுகையை நிறைவேற்றுவாயாக. அதற்கு முடியாவிட்டால் சாய்ந்த நிலையிலே தொழுகை நிறைவேற்றுவாயாக என்று அந்த நோயுள்ள அந்த நபித்தோழருக்கு நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதன் தொழுகையிலே நின்று தொழுவதற்கு சக்தி பெறுவான் என்றால் அவன் நின்றுதான் தொழ வேண்டும். ஆனால் நிற்பதற்கு அவனுக்கு தொடராக நிற்பதற்கு முடியாமல் இருந்தால், எந்த அளவுக்கு அவனுக்கு நிற்க முடியுமோ அந்த அளவுக்கு நின்றுவிட்டு அவன் ருக்குஐ முழுமைப்படுத்துவான். எந்த அளவுக்கு அவனுக்கு நிற்பதற்கான சக்தி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நின்றுவிட்டு சிரமங்கள் அல்லது சலிப்புக்கள் வருகின்ற போது அவன் உட்கார்ந்து கொள்வதற்கு அவனுக்கு அனுமதி இருக்கிறது. எனவே எந்த கடமையை செய்வதற்கு அவனுக்கு முடியாதோ அவைகளை தவிர்த்து, ருக்குவை நிறைவேற்ற முடியுமா, ருக்குவை செய்ய வேண்டும். சுஜூது செய்ய முடியாதா, அதற்கு ஏற்றால் போல் அவன் உட்கார்ந்த நிலையிலே செய்து கொள்ளலாம். எனவே இஸ்லாமிய மார்க்கம் என்பது அவனுடைய சக்திக்கு ஏற்ப நிறைவேற்றுவதற்கான சலுகைகளை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. அல்லது ஒரு மனிதனுக்கு தொழுகையை உரிய நேரத்திலே நிறைவேற்றுவதற்கு முடியாமல் இருக்கிறது, மிகவும் சிரமமாக இருக்கிறது என்றால், அந்த மனிதனுக்கு 2 நேர தொழுகைகளை ஒரே நேரத்திலே சேர்த்து தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. உதாரணமாக லுஹரையும் அசரையும் ஒரே நேரத்திலே சேர்த்து தொழுவது, அதே போன்று மக்ரிபையும் இஷாவையும் ஒரே நேரத்திலே சேர்த்து தொழுவது. உரிய நேரத்திலே நிறைவேற்றுவது மிகவும் சிரமமாக இருந்தால் 2 நேர தொழுகைகளை ஒரே நேரத்திலே சேர்த்து தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. இது நோயாளி. இரண்டாவது பிரயாணி. பிரயாணத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு 4 ரக்காத்துகள் கொண்ட தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. உதாரணமாக லுஹர், அசர், இஷா, இந்த 4 ரக்காத்துகள் கொண்ட தொழுகைகளை 2 தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இதற்கு ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம். தொழுகை என்பது 2 ரக்காத்துகளாகத்தான் கடமையாக்கப்பட்டது. அது பிரயாணத்தில் இருந்தாலும் தனது இருப்பிடத்தில் இருந்தாலும் 2 ரக்காத்துகளாகத்தான் கடமையாக்கப்பட்டது. ஆனால் பிரயாணத்திலே அந்த 2 என்பது அவ்வாறே நிலையாகிவிட்டது. ஊரிலே இருக்கின்ற போது 4 அதிகரிக்கப்பட்டது என்ற அந்த ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக கொள்ளலாம். அந்த வகையிலே பிரயாணியை பொறுத்தவரையிலே லுஹரையும் அசரையும் அவன் சேர்த்து தொழுவதற்கு அனுமதி சுருக்கி தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதே போன்று சேர்த்து தொழுவதற்கும் அனுமதி இருக்கிறது. அதே போன்று மக்ரிபையும் இஷாவையும்
சேர்த்து தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. 4 ரக்காத்துகளை சுருக்குவது, லுஹர் அசரை சேர்த்து தொழுவதற்கும் அனுமதி இருக்கிறது. அதே போன்று மக்ரிப் இஷாவையும் சேர்த்து தொழுவதற்கும் அனுமதி இருக்கிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்துக்காக பயணத்தை மேற்கொள்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதார்கள், மக்ரிபையும் இஷாவையும் ஒரே நேரத்தில் சேர்த்து தொழுதார்கள் என்ற ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். இதனை பற்றி விளக்கம் கேட்டபோது, எனது சமுதாயத்துக்கு சிரமம் வந்துவிடக்கூடாது, கஷ்டம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என்று நபி அவர்கள் விளக்கம் கூறியிருப்பதை நாம் காணலாம். எனவே 4 ரக்காத்துகளை 2 ரக்காத்துகளை சுருக்கி தொழலாம். அதே போன்று லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழலாம், மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுவதற்கு பிரயாணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 3வது, பயந்த நிலையிலே இருக்கக்கூடிய, உதாரணமாக யுத்தத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு மனிதன், காஃபிர்கள் எதிரிகள் நம்மை எல்லை மீறி விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தில் இருந்தால் அவர்களுக்கு அந்த சலாத்துல் ஹவுஃப், பயத்துடைய நிலையிலே நிறைவேற்றக்கூடிய தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அந்த நிலையிலே அந்த தொழுகையை அவர்களுக்கு நிறைவேற்றலாம். அந்த பயம் மிகவும் கடுமையாக இருக்கும் என்றால் வாகனத்தில் இருந்தவர்களாக, நடந்தவர்களாக அந்த தொழுகை அவர்களுக்கு நிறைவேற்றுவதற்கு அனுமதி இருக்கிறது. சில வேளை கிப்லாவை முன்னோக்கக்கூடிய நிலை இருக்கலாம், அல்லது முன்னோக்காமல் கூட இருக்கலாம். இந்த பயங்கரமான நிலையிலே அந்த சலாத்துல் ஹவுஃப், பயத்துடைய அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நபி அவர்கள் காட்டிய முறைப்படி நிறைவேற்றுவதற்கு அனுமதி இருக்கிறது. சுஜூது ருக்கு செய்கின்ற போது அவர்கள் கொஞ்சம் நின்ற நிலையிலே இருந்து ருக்குவுக்கு கொஞ்சம் குனிவது, சுஜூதுக்கு அதனை விட கொஞ்சம் குனிவதாக அமைத்து கொள்ள வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயத்துடைய தொழுகை நிறைவேற்றக்கூடிய முறையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறும்போது, ஃபைன் ஹிஃப்தும் ஃபரிஜாலன் அவு ருக்பானா, நீங்கள் பயந்தால் நடந்தவர்களாக, வாகனத்தில் ஏறியவர்களாக நிறைவேற்றுங்கள் என்ற இந்த அல் குர்ஆன் வசனம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. எனவே வல்லவன் அல்லாஹ் மார்க்கத்திலே விளக்கத்தையும் தெளிவையும் நமக்கு தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.